இதில் தான் அந்த எல்லாரும் இப்போ விவேகானந்தர் எங்கே வர்றாருன்னா, அந்த இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு அந்த சைவ சித்தாந்தத்தில் ஒரு படி சொல்லுவாங்க. சரியை கிரியை யோகம் ஞானம். சரியைன்னா அதாவது கடவுளை நோக்கி பிரயாணத்துக்கு நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஏதாவது எல்கேஜி யூகேஜி பிஏ எம்ஏ படிக்கிறது மாதிரி. சரியைன்னா என்னென்னா, ஒரு கல்லையோ மண்ணையோ பிடிச்சி வச்சு நமக்கு காட்டுறாங்க. அதோருக்கு பாரு அதுதான் கடவுள் அப்படின்னு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு கல்லை காட்டி அதுதான் கடவுள். இது வகுப்பு. அடுத்த வகுப்பில் அதற்கு பாரு அங்கே மட்டும் கடவுள் இல்லை, இங்கேயும் இருக்கார், ஓங்கிட்டையும் இருக்காருன்னு 2வது ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. அங்கே இருக்காருன்னு முதல்ல நம்ப வைக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்கார் அப்படின்னு. இதுதான் கிரியை. யோகம்ங்கிறது 3வது வகுப்பு. அங்கே என்னென்னா, அந்த கல்லை நம்ம கண்ணிலேருந்து மறைச்சிருவாங்க. அது வேண்டாம், இனிமேல் அங்கே இருக்கிறது வேண்டாம், இங்கே தான் இருக்கிறார் கடவுள் அப்படின்னு யோக நிலைக்கு கொண்டு வந்துடுறது. ஞானம்ங்கிறது என்னென்னா, அது வேற நீ வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான்னு நம்மளை உணர வச்சுடுறது. கடவுள் வேற நீ வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தாங்கிறது ஞான நிலை. இதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம். இதில் கடவுளுங்கிறது அந்த சிலையை கும்பிடுறது ஒரு பாவனைக்காக முதல்ல காட்டுறான், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு. அதை ஒரு கட்டத்தில் அந்த சிலை நமக்கு தேவைப்படாது. இப்போ கோயிலில் போய் சிலையை பார்க்கறது அப்படி தான். அது எல்கேஜி படிக்கிறது மாதிரி. முதல்ல அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. நீ சொல்லுவாங்க சில பேர் பெருமையாக, 20 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் சார் தொடர்ந்து அப்படின்னா, 20 வருஷமாக 1வது படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், இந்த கிளாஸை விட்டு மாறவே இல்லைன்னு அர்த்தம். இதை தான் விவேகானந்தர் சொல்கிறார். கோயிலில் இருக்கிற சிலைகளிலே கடவுளை காண்கிறவன் பக்தியின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். நீ அங்கேயே நின்றுட்டு இருக்காதரா, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போய் அது ஒரு பயிற்சிக்காக போகிற, அது அங்கே மட்டும் இல்லை இங்கேயே இருக்காருங்கிற எண்ணம் வந்ததுக்கப்புறம் உனக்கு அது தேவைப்படாது. அடுத்து பின்னாடி வர்றவங்க அதை போய் பார்க்கட்டும், நீ விலைக்கு வந்துடணும். அவன் தான் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறான்னு அர்த்தம். அங்கேயே போய் ஒரே கோயிலில் கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தான்னா, ஒரே வகுப்பில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் விவேகானந்தர் தெளிவாக சொல்கிறார். கடவுள் சிலையிலே கடவுளை காண்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஆன்மா நான் தான் அதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சக ஆன்மா எல்லா இடத்துலையும் இருக்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும். அதுதான் அவர் அந்த வெளிப்படையாக நமக்கு புரியறது மாதிரி அவர் சொல்லி கொடுத்தது. அந்த எண்ணம்லாம் நமக்கு வரணுங்கிறது தான் அவங்க பெரியவர்களுடைய இது. அந்த அந்த என்ன மனிதனுடைய வாழ்க்கையே களிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா. களிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது. களிப்புன்னு ஒன்று நம்ம எப்படின்னா, களிப்புன்னா என்னென்னா, இப்போ ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க, ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்ட அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டில், நான் எடுத்து சாப்பிட்றேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்ட அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரும் சாப்பிட முடியாது. அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணால் கொடுக்கலாம், இதையே சாப்பிட முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது. இதுதான் களிப்புக்கு இலக்கணம். களிப்புங்கிறது என்னன்னா, எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும், அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மகிழ்வுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி, அது என் காதில் விழுந்ததுனால உங்கள் காதில் விழாமல் போயிட்டுதா? ஒருத்தர் காதில் விழறதுனால இன்னொருக்கு உபயோகப்படாம ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. இதுதான் மகிழ்வுங்கிறது. இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டான். களிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு. எப்படின்னா, ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பாக இருக்குது, இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இப்படி 115 ஜாங்கிரி வைக்கிறீங்க. 116வது ஜாங்கிரி வைக்கும்பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும். அதாவது ஒரு வெறுப்பு வந்துடுது பாருங்க. அதுதான் களிப்பினுடைய இலக்கணம். களிப்புங்கிறது ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே அது கோபமாக மாறும், எரிச்சலாக மாறும். மகிழ்வுங்கிறதும் அப்படி தான். இப்போ அந்த பாட்டு பாடினாரு, திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, முதல் தடவை நல்லா இருக்கு கை தட்டுவோம். திருப்பி திருப்பி பாடி 20-30 தடவை அதே பாடினாருன்னா மெதுவாக தூக்கி கொண்டு போய் வெளியில் விட்டுலாமான்னு தோணும். அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது, மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது, அதுக்கு எல்லையே கிடையாதான். அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா, விவேகானந்தர் சொன்னது தான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிது இல்லை, அதுக்கு எல்லை கிடையாது. அதுக்கு இப்போ ஜாங்கிரி மாதிரி 10-100 சாப்பிட்டேன், இனிமேல் எரிச்சல் வந்துட்டுது, நான் இது வரைக்கும் 100 பேருக்கு உதவி பண்ணிவிட்டேன், 101வது பேருக்கு உதவி செய்யறதுக்குள்ள எனக்கு எரிச்சல் வந்துடுதுன்னு சொல்ல மாட்டாங்க. வர வர அது ஆனந்தம் அதிகமாகிட்டே இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை களிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தை நோக்கி செல்ல வேண்டும்
அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை போக வேண்டிய முறைன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு விவேகானந்தர் அதுதான் சொல்றாரு. நீங்க அடுத்தவங்களுக்கு செய்கிற, ஆண்டவனைக்கு உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு செய்கிற உதவி செய்கிற கரங்கள் மேலானவை அப்படின்னு சொல்றாரு. அந்த இதுதான் அந்த ஆன்மீகம்ங்கிறது அந்த வகையில தான் சொல்றது உண்டு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது புற வளர்ச்சி அக வளர்ச்சிங்கிறத பத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அக வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஆள் ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த நேரத்தில் பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஒருத்தன் தடுமாறி தடுக்கி கீழே விழுந்துடுறான், குப்புற விழுந்துடுறான். உடனே அந்த முன்னாடி ஓடினவன் ஓட்டத்தை நிறுத்தி விட்டு விழுந்தவனை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் நிறுத்தி அவனுக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மூணாவதா வந்தவன் போய் ஜெயிச்சுட்டான். மூணாவது ஓடி வந்தவன் போய் ஜெயிச்சிட்டான். பரிசு யாரு கொடுப்பாங்க? யாரு முதல்ல கோட்டை தொட்டாங்களோ அவங்களுக்கு தானே. முதல்ல ஓடினவன் ரெண்டாவது ஆளை தூக்கிட்டு ஒதுங்கி வந்துட்டான். அந்த தலைவர் பரிசு கொடுத்தாராம். அந்த ஓட்டத்தில் முதல் பந்தயம் வந்தவனுக்கு முதல் பரிசு. இந்த முதல்ல இப்ப சொல்றேனே, இவனுடைய தோல்வி தான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றது. ஆன்மீகம் தோல்வியில தான் வெற்றி இருக்கும். புற வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் சந்தோஷம். அந்த நுணுக்கமான விஷயங்களை தான் ஆன்மீகம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதை பத்தி இப்ப நிறைய பேர் இப்பதான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய இருக்குது. அந்த